இந்த வீடியோவில் ரெஸ்ட் அசர்ட் ஏபிஐ டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ரிக்வெஸ்ட் நோட்டீஸ் ஒரு ஜாவா கிளாஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணின ப்ரொஜெக்டுக்குள்ளே ஒரு ஜாவா கிளாஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு டெஸ்ட்2 என்ற நேமில் வந்து ஜாவா கிளாஸை க்ரியேட் பண்ணி இதில் ஃபினிஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஜாவா கிளாஸை க்ரியேட் பண்ணி தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து எப்படி வந்து ஏபிஐ டெஸ்டிங் request.in என்ற அந்த வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவுக்கு வந்து எப்படி வந்து ஏபிஐ டெஸ்டிங் செய்வது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது வந்து இப்போ டெஸ்ட்2 என்ற பேரில் வந்து ஒரு சாம்பிள் ஜாவா கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து கூகுள் குரோமில் request.in என்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற இதில் வந்து இருக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து ஏபிஐ டெஸ்டிங் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து கிளாஸ்ன்றதுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணணும், தேவையான பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். அட்சைன் போட்டு டெஸ்ட் org.test annotationன்றதை வந்து கிளிக் பண்ணி அதுக்குரிய பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து இம்போர்ட் கொடுத்து தொடர்ந்து இம்போர்ட் சட்டிக் ஸ்பேஸ் விட்டு io.resassert இந்த பேக்கேஜையும் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நாங்கள் இன்னும் டெஸ்ட் என்ற மெதட்டுக்குள்ளே பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் என்ற மெதட் எழுதியிருக்கு. அதுக்குள்ளே பேஸ் யூஆர்எல் கொடுத்துட்டு request.in-க்குரிய அந்த வெப்சைட் அதுக்குரிய பேஸ் யூஆர்எலை கொடுத்துட்டு பேஸ் யூஆர்எல் ஈக்குவல் வந்துட்டு அந்த அதுக்குரிய பேஸ் யூஆர்எலை கொடுத்துட்டு தொடர்ந்து request.in இந்த வெப்சைட்டுக்குரிய பேஸ் யூஆர்எலை கொடுத்துட்டு பேஸ் யூஆர்எல் ஈக்குவல் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பேஸ் யூஆர்எலை கொடுத்துட்டு தொடர்ந்து request.in வரைக்குமானதான் வந்து பேஸ் யூஆர்எல் அதை கொடுத்துட்டு பேஸ் யூஆர்எல் நீங்கள் வந்து கொடுத்துட்டு தொடர்ந்து வந்து given.getன்னுட்டு பேஸ் யூஆர்எல்ட மிச்ச யூஆர்எலை வந்து அதில் வந்து யூஆர்எலை கொடுக்கணும். இந்த request.in-க்கான இந்த வெப்சைட் அதுக்குரிய பேஸ் யூஆர்எல் கழிஞ்சு மிச்ச பாட்டை வந்து given.get அந்த ப்ரேக்கெட்டுக்குள்ளே வந்து கொடுக்கணும். தொடர்ந்து டாட் போட்டு தென்ன்றதை கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து டாட் ஸ்டேட்டஸ் கோட் 200 வந்து அதுக்குள்ளே கொடுப்பேன். டாட் தொடர்ந்து ஸ்டேட்டஸ் கோட் 200 வந்து அதுக்குள்ளே கொடுத்துட்டு தொடர்ந்து டாட் போட்டு பாடி ப்ரேக்கெட்டுக்கு வந்து அதுக்குள்ளே போய் ஜேசன் பாத் ஃபைண்டர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் டேட்டா வந்து 0 இருக்க ஐடி வந்து எத்தனையானது டேட்டா வந்து 1 இருந்து அதுக்குரிய ஐடி வந்து 8 டேட்டா 1 பாடி ப்ரேக்கெட் அதுக்குள்ளே வந்து டேட்டா வந்து 1 இருக்க ஃபர்ஸ்ட் நேமை கொடுக்க தொடர்ந்து கம கொடுத்துட்டு டேட்டா வந்து 1 இருக்க ஃபர்ஸ்ட் நேம் கம அங்கால வந்து ஈக்குவல் டு கொடுத்து இந்த 2 பேக்கேஜையும் வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த 2 பேக்கேஜையும் வந்து அந்த இதுலேயும் வந்து அந்த இதுலேயும் வந்து அந்த கிளாஸுக்குரிய இதுலேயும் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு பாத் ஃபைண்டர் அந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்றதை வந்து காப்பி பண்ணிட்டு கொண்டே அதில் கொடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டு டாட் போட்டு ஈக்குவல் டு என்னிடம் அதுக்குள்ளே வந்து அந்த ஃபர்ஸ்ட் நேமை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து அதில் கொடுக்குறேன். தொடர்ந்து அந்த பாடியை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து டேட்டா தொடர்ந்து டேட்டா ப்ரேக்கெட்டுக்குள்ளே பாடி கொடுக்கணும். அதுக்குள்ளே டேட்டா டாட் ஃபர்ஸ்ட் நேம் அங்கால வந்து கமா கொடுத்துட்டு
ஹேஸ் ஐட்டம்ன்றதை கால் பண்ணி அதுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹேஸ் ஐட்டம்ன்ற ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து லிண்டி என்ற முதலியான் ஃபர்ஸ்ட் நேமை வந்து கொடுக்குறோம். டேட்டா 1க்குரிய ஃபர்ஸ்ட் நேமை வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து டேட்டா 1க்குரிய டேட்டா 0க்குரிய ஃபர்ஸ்ட் நேம் வந்து மிச்சல். இப்போ ஹேஸ் ஐட்டம் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து மிச்சல்ன்றதை கொடுத்துட்டு தொடர்ந்து ஹேஸ் ஐட்டம் அதுக்குள்ளே டேட்டா 0க்குரிய டேட்டா 1க்குரிய இப்படி எல்லாத்துக்கும் உரிய ஃபர்ஸ்ட் நேமை வந்து கொடுக்குறோம். டேட்டா 1 டேட்டா 0 டேட்டா 1 இப்படி டேட்டா 5 வரைக்குமான ஃபர்ஸ்ட் நேமை வந்து டேட்டா டாட் ஃபர்ஸ்ட் நேமை வந்து அதுக்குள்ளே வந்து ஹேஸ் ஐட்டம்ன்றதுக்கு வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நேம் இப்படி 0 1 2 3 4 5 வரைக்குமான ஃபர்ஸ்ட் நேமை வந்து டேட்டா 0 அப்படி ஃபர்ஸ்ட் நேமை வந்து ப்ராக்கெட்டுக்கு ஹேஸ் ஐட்டம்ன்றது கொடுக்குறோம். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் ரன் ஆஸ் டெஸ்ட்ன்றதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் ரன் ஆஸ் டெஸ்ட்ன்றதை வந்து ரன் பண்ணிக்க இதில் வந்து ரன் பண்ணுற ஒரு இது இந்த ப்ரொஜெக்ட் இதை வந்து ரன் பண்ணிக்க எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்படி தொடர்ந்து இன்னொரு பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் போஸ்ட்டு இன்னொரு மெத்தட் எழுதிட்டு அதுக்குள்ளே அந்த எழுதின டெஸ்ட் போஸ்ட் மெத்தட்டுக்குள்ளே மேப்ன்றதை கால் பண்ணி மேப் ப்ராக்கெட்டுக்கு K, V என்று கொடுத்து தொடர்ந்து மேப் ஈக்குவல் டு நியூ மேப் என்று கொடுத்து நியூ ஹேஸ் மேப்ன்றதை கொடுத்து ப்ராக்கெட்டுக்கு K, V என்றதை கால் பண்ணி அதுக்குரிய டிபெண்டன்சியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். மேப்புக்கு தேவையான டிபெண்டன்சியை வந்து மேலே டிபெண்டன்சியை கொடுக்கணும். கொடுத்துட்டு மேப்புக்குரிய டிபெண்டன்சியை கொடுத்துட்டு தொடர்ந்து request.in என்ற வெப்சைட்டில் லிஸ்ட் யூசர் அதுக்கு நேம் ஈக்குவல் டு நேமையும் வந்து இதுக்குள்ளே வந்து மேப்புக்கு வந்து நான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் ரெண்டும் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தான். அது மேப்புக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்றதை கொடுத்து ஈக்குவல் டு நியூ ஹேஸ் மேப் அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்றதை வந்து அதுக்குள்ளே கொடுக்கணும். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்றதை கொடுத்து தொடர்ந்து அதை வந்து கோலன் போட்டு அதை முடிச்சுட்டு தொடர்ந்து map.put என்று கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து நேமையும் ஜாப்பையும் map.put கால் பண்ணி நேம் கொடுத்து map.put கால் பண்ணி அதுக்குள்ளே நேம்ன்றதை கொடுத்து அதில் நேமை வந்து அங்கே கொடுக்குறோம். மோஃபியஸ்ன்றதை வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து இதே மாதிரி ஜொப்புக்கு map.put கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஜொப்பையும் அதில் கொடுக்குறோம். map.put ஜொப் லீடர் அண்ட் ஜொப்பை அதில் கொடுக்குறோம். லீடர் அண்ட் ஜொப்பை அதில் கொடுக்குறோம். தொடர்ந்து system.out.printlnக்குள்ள மேப்பை கால் பண்ணி விட்டோம்ல system.out.printlnக்கு மேப்பை கால் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் system.out.printlnக்கு மேப்பை கொடுத்துட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் ரன் ஆஸ் டெஸ்ட்ன்றதை வந்து ரன் பண்ணிக்க டிபெண்டன்சி இம்போர்ட் பண்ணணும். தேவையான டிபெண்டன்சியை வந்து இம்போர்ட் பண்ணணும். மேலே வந்து அட்ஸைன் போட்டு டெஸ்ட்ன்றதை கால் பண்ணி ரெண்டுத்தையும் மேலே எழுதின ரெண்டு மெத்தட்டுக்கு மேலேயும் வந்து இங்கே கால் பண்ணாமல் டெஸ்ட்ன்றதை கால் பண்ணாமல் இங்கே எழுதின டெஸ்ட் போஸ்ட்ன்ற மெத்தட்டுக்கு மேலே டெஸ்ட்ன்றதை வந்து கால் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் டெஸ்ட் ரன் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து எங்களுக்கு
நேம் ஈக்குவல் டு மோஃபஸ் என்னதும் ஜாப் லீடர் என்னதும் வந்து எங்களுக்கு டெஸ்ட் ஆட்டோமேஷன் பாஸ்ட் வந்திருக்கு. தொடர்ந்து டெஸ்ட் ரன் ஈக்குவல் டு 1. தொடர்ந்து வந்து mbn repository.com/repository central அதுக்குள்ளே ஜாக்சன்ன்றதை சர்ச் பண்ணி அதுக்குரிய டிபெண்டன்சியை கொண்டே போடணும். ஜேசன் சாம்பிள்ன்றதை சர்ச் பண்ணி அதுக்குரிய டிபெண்டன்சியை காப்பி பண்ணிட்டு போய் க்ரியேட் பண்ண ப்ரொஜெக்டில் வந்து போடணும். ஜேசன் சாம்பிள்ன்றதை சர்ச் பண்ணி ஜேசன் சிம்பிள் அதுக்குரிய டிபெண்டன்சியை காப்பி பண்ணிட்டு போய் நான் க்ரியேட் பண்ண ப்ரொஜெக்டில் போய் போடணும். இதில் வந்து இந்த json.symbol டிபெண்டன்சியை மாவன் ப்ரொஜெக்டுக்குரிய டிபெண்டன்சியை காப்பி பண்ணிட்டு போய் XML ஃபைலில் டிபெண்டன்சி என்ன டேக்குக்குள்ளே போடணும். XML ஃபைலுக்குள்ளே டிபெண்டன்சி டேக்குக்குள்ளே போடணும். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணினோம்னா இந்த டிபெண்டன்சி அப்டேட் ஆகியிருக்கும். தொடர்ந்து சேவ் பண்ணினா இந்த டிபெண்டன்சி வந்து அப்டேட் ஆகியிருக்கும். தொடர்ந்து மாவன் டிபெண்டன்சி என்ற ஃபோல்டருக்கு இப்போ நாங்கள் போட்ட ஜேசன் சிம்பிளுக்குரிய டிபெண்டன்சி அப்டேட் ஆகியிருக்கும். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு இந்த இப்போ போட்ட ஜேசன் சிம்பிளுக்குரிய டிபெண்டன்சி அப்டேட் ஆகியிருக்கும். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ஜேசன் ஆப்ஜெக்ட் டாட் request json object ஸ்பேஸ் விட்டு json object ஸ்பேஸ் விட்டு request json equal to new json object என்றதை கால் பண்ணி ப்ராக்கெட்டுக்கு மேப் என்றதை கொடுத்துட்டு தொடர்ந்து system.out.printlnக்கு request json என்றதை கொடுத்துட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் ஜேஎஸ்என் ஃபார்மெட்டில் இப்படி வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். நேமும் ஜாப்பும் இப்படி வந்து பிரிண்ட் ஆகி ஜேஎஸ்என் ஃபார்மெட்டில் நாங்கள் இப்போ கொடுத்த ஜேஎஸ்என் ஃபார்மெட்டில் வந்து இப்படி அவுட்புட் வந்து கிடைக்கும். நன்றி.